ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி அதன் மக்கள் நலனை அடிப்படையாக வைத்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது. சிறப்பான கல்வி, நிறைந்த வேலை வாய்ப்பு மற்றும் தரமான சுகாதார அமைப்பு இவைகளை உள்ளடக்கியதுதான் ஒரு மாநிலத்தின் எல்லா அம்சங்களும் பொருந்திய சீரான வளர்ச்சி. சிறப்பான கல்வியையும் தரமான சுகாதார அமைப்பையும் மக்களுக்கு வழங்குவதில் வெற்றியடைந்த தமிழக அரசு தன் கவனத்தை வேலைவாய்ப்பின் பக்கம் திருப்பியது. பல புதிய பாதைகளை வழிவகுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2010ஆம் ஆண்டின் சுதந்திர தின உரையில் வேலையற்ற இளைஞர்களின் ஆதங்கத்தை போக்கும் அருமையான திட்டத்தை அறிவித்தார். வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கேற்ற பயிற்சிகளை தீவிரப்படுத்தும் நோக்கத்தோடு புதிய திட்டம் ஒன்றும் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வேலை வாய்ப்புக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி இத்திட்டத்திற்கு வழங்கப்படும். பயிற்சி பெற்ற இளைஞர்கள் பல்வேறு தொழில் நிறுவனங்களில் உரிய வேலை வாய்ப்புகளை பெற இத்திட்டம் வழிவகுக்கும். நடப்பு ஆண்டில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர இயற்கை திட்டத்தை செயல்படுத்த முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கான அரசு ஆணை இந்த நன்னாளில் வெளியிடப்படுகிறது. வெளிநாட்டு நேரடி முதலீட்டை அதிகரிக்க தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பலன் கிடைத்த அதே சமயம் தமிழ்நாட்டின் தொழில் பருவம் முதலீட்டுக்கு ஏற்றதாக இருந்ததால் இந்திய நிறுவனங்களும் பல பன்னாட்டு நிறுவனங்களும் தமிழகத்தில் முதலீடு செய்தன. 2010 மார்ச் 31 முடிய பன்னாட்டு நேரடி முதலீடு 60,000 கோடியை தாண்டியது. இதனால் தமிழகத்தில் வேலைக்கான வாய்ப்புகள் அதிகரித்தன, வேலைகள் குவியத் தொடங்கின. இதன் விளைவாக சில துறைகளில் மனிதவள தட்டுப்பாடே ஏற்பட்டது. அதே சமயம் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வைத்துவிட்டு காத்திருக்கும் சுமார் 65 லட்சம் பேர் தமிழகத்தில் உள்ளனர். இந்த விசித்திரமான விளைவின் காரணம் தொழில் நிறுவனங்களுக்கும் மாநிலத்தின் தற்போது உள்ள மனித வளத்திற்கும் இடையே உள்ள இடைவெளிதான். இந்த இடைவெளியின் காரணகர்த்தா திறன். தமிழ்நாட்டின் எதிர்காலம் நம் இளைஞர்களிடம் உள்ளது. கல்வி அறிவும் திறனும் முயற்சியும் உடைய நம் இளைஞர்களுக்கு தரமான தொழிற்பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. நமது இளைஞர்கள் ஏதேனும் ஒரு தொழில் திறனுடையவராக இருக்க வேண்டும். அதற்கேற்ற தொழில் பயிற்சிகளை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்பது இந்த அரசின் லட்சியமும் தொலைநோக்கு திட்டமும் ஆகும். இந்த பிரச்சனையை நுட்பமாக ஆய்ந்தறிந்த தமிழக அரசு இதனை சரி செய்ய துரித நடவடிக்கை மேற்கொண்டது. மாண்புமிகு தமிழக முதல்வரின் வழிகாட்டுதலிலும் துணை முதல்வரின் நேரடி மேற்பார்வையிலும் வியூகங்கள் வகுக்கப்பட்டு நெளிவு சுழிவுகள் தொழில்துறை தலைவர்களுடன் அலசி ஆராயப்பட்டது. இவ்வாறாக வேரூன்றியதுதான் படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ஏற்ற பயிற்சி அளிக்கும் திட்டம். மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் தந்திருக்கிற இந்த திட்டம் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு தேவையான திறன் பெற்ற இளைஞர்களை உருவாக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வாழ்வளிக்கிற ஒரு மகத்தான திட்டம் தான் இந்த அற்புதமான திட்டம். இந்த திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம். முதலமைச்சர் அறிவித்த இந்த திட்டம் பல லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் கம்பெனிகளுக்கும் ஒரு பாலமாக திகழ்கிறது. படித்த வேலைவாய்ப்பற்ற 18 முதல் 35 வயது நிரம்பிய இளைய சமுதாயத்தினர் 10ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கி அறிவியல் கலையில் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ, ITI பட்டதாரிகள் என அனைவரும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் தகுதியுடையவர்களாவர். இந்த ஆண்டு நம்ம குறிக்கோள் 1 லட்சம் இளைஞர்கள் பயிற்சி கொடுத்துட்டு வேலை அளிப்பது தான் குறிக்கோளா வச்சிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி போனா ஒரு 5-6 ஆண்டுகள்ல நம்ம மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் ஜெனரேட் ஆயிருக்கும்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இத்திட்டத்தின் உள்நோக்கம் தமிழகத்தை உலக அளவில் தரமான தொழில்துறை சார்ந்த திறன் படைத்த மனிதவள சமுதாயமாக மாற்றுவதே ஆகும். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்துறையினரும் படித்த வேலையில்லாத இளைஞர்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளும் வகையில் பல திறன் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. வேறுபட்ட 30 பிரிவுகளைச் சேர்ந்த 140 நிறுவனங்கள் CII-ஆல் திறன் முகாமில் கலந்து கொள்ள உறுதி செய்யப்பட்டது. இத்திட்டத்தில் மாநில அளவில் ஆலோசகராக CII செயல்பட்டது. திறன் முகாம் நடக்கும் இடத்தின் உட்புற அமைப்பும் வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டது. அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் திறன் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ற பிரிவில் வேலையை தேர்ந்தெடுக்க ஆலோசனை வழங்கினர். பின்னர் பங்கேற்பாளர்கள் பதிவு செய்யும் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் விவரங்கள்
கணினியில் பதிவு செய்யப்பட்டு தகுந்த தொழில்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதலில் பங்கேற்பாளர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனத்தின் நோக்கம் மற்றும் அவர்களின் பணி பற்றி விளக்கப்பட்டது. பின்னர் தகுதிக்கேற்ற பணிக்கான நேர்முகம் நடைபெற்றது. இங்க வந்தோம்னா பீப்புள் வந்து மாசா இருக்காங்க. இது எங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி வேவா நாங்க ஃபீல் பண்றோம். மேன் பவர் ஷார்டேஜ் இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக பணி நியமன உறுதி கடிதம் வழங்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்கேற்பாளர்களுக்கு அவர்களுக்கான திறன் பயிற்சி அளிக்கவும் அதற்கான பொருட்செலவையும் தமிழக அரசே ஏற்றுக்கொண்டது. இவை அனைத்தும் ஒரே நாளில் நடந்த வரவேற்கத்தக்க முயற்சியாகும். இங்கே இருக்கிறது அத்தனை இளைஞர்கள் அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு வந்து பிளாஸ்டிக் டெக்டைல்ஸ்ல வந்து வேலை கிடைச்சிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை கிடைச்சிருக்கு. பட்டு வளர்ப்புல வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசின் மணிமகுடத்தில் இது ஒரு வைரக்கல் போன்றதாகும். பசி இல்லாத தமிழகம், குடிசை இல்லாத தமிழகம், நோய் இல்லாத தமிழகம், அதேபோல் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களே இல்லாத தமிழகம். சிறப்பான ஒரு திட்டமா நாங்க கருதுறோம். ரொம்ப நல்ல திட்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு தந்த தமிழக அரசுக்கு தேங்க்ஸ். குடும்பங்கள் செழித்தது, மாநிலம் வளம் பெற்றது. வருங்காலத்தில் தமிழ்நாடு மாபெரும் திறன் வாய்ந்த மனிதவள குழுமத்தின் மையமாக திகழும். தமிழக அரசு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து வருகிறது. தாய் தமிழகத்தின் புகழ் தரடி எங்கும் பரவி நிலை பெற வேண்டும்.